துணிகளில் ஏற்படக்கூடிய கரைகளை நீக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம தைப்போம், ஆனால் அந்த எப்படியும் நமக்கே தெரியாமல் கரைகள் பட்டுரும். கரைகளை நீக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பழக்கரையாக இருந்ததுன்னா, பழக்கரைக்கு வந்து உப்பு போராக்சிமம்னு சொல்லி கெமிக்கல் கடையில் இருக்கும். அந்த போராக்சிமம் நம்ம வாங்கிக்கிறணும். வாங்கி நம்ம கரைப்பட்ட இடத்துல வந்து லைட்டாக அதை ஊற்றிட்டு கையில் தேய்ச்சி விட்டுட்டு சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை முக்கி கையால் கசக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அமோனியா கிடச்சிச்சின்னா கூட அதையும் போட்டு கூட கரைப்பட்ட இடத்துல தேய்ச்சிட்டு அதே சுடுதண்ணியில் தான் நம்ம வாஷ் பண்ணணும். அப்புறம் பெயிண்ட்டு கரைப்பட்டுச்சு அப்படின்னா டெர்மடைன்னு சொல்லுவோம், அது அப்புறம் மண்ணெண்ணெய். இதில் ரெண்டில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணி அந்த கரைப்பட்ட இடத்துல தடவிட்டு, அதுவும் அதே போல் தான் வெந்நீரில் வந்து கொஞ்சம் ஊற வச்சு கையில் கசக்கி தேய்ச்சோன்னா போயிடும். அப்போ தீஞ்ச கரைன்னு சொல்லுவோம்ல, ஏதாவது தீஞ்ச கரை பட்டுச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா சூரிய ஒளியில் போடணும். அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம சர்ப்பில் எப்படி துவைக்கிறோம், துவைச்சதை வந்து நல்லா வெயிலில் போட்டு எடுத்தாலே வந்து உங்களுக்கு அந்த தீஞ்ச கரை போயிடும். அதில் பூசணம் மாதிரி மழை காலம்லாம் வந்தால் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போயிடும் துணியில். அந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப சாதாரணமாக நம்ம எப்படி வாஷ் பண்ணுறோமோ வாஷ் பண்ணிவிட்டு அதை சூரிய ஒளியில் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மை கரை பட்டுரும். நம்ம பேனா இங்கு கரையெல்லாம் பிள்ளைப்பட்டுரும் ட்ரெஸ் இல்லை, யூனிஃபார்ம் ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கரைப்பட்ட இடத்துல இங்கு கரைப்பட்ட இடத்துல சூடான பாலில் லைட்டாக அந்த கரைப்பட்ட இடத்துல இது பண்ணிவிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக எப்பயும் போல் ஷர்ப்பு போட்டு துவைச்சோன்னா போயிடும். பால் இல்லை அப்படின்னா தயிர் யூஸ் பண்ணலாம் அந்த கரைப்பட்ட இடத்துல. இல்லை ஆக்சாலிக் அமிலமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போட்டுட்டு வெந்நீரில் ஊற வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். அதாவது துணியில் கரைப்பட்ட துணியில் அந்த ஆக்சாலிக் அமிலத்தை தடவுறோம், வெந்நீரில் வந்து உள்ளே வச்சு கசக்கிறோம். வெந்நீரில் கசக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் துவைக்கிற மாதிரி துவைச்சிடணும். மற்ற துணியில் இருக்க சாயம் ஒட்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் அந்த போராக்சியம் தான் அதே போல் தான் அந்த கரைப்பட்ட இடத்துல தடவுறோம், வெந்நீரில் வந்து அலசுகிறோம். அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னா சோடா, அது சொல்ல வாஷிங் சோடா, அந்த வாஷிங் சோடா